Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ரெடி பண்ண போறோம் ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் பிரைஸ் என்ன இருக்கோ அதில் அர்த்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று க்ளோசிங் பிரைஸ் வந்து 24,720 இந்த ரேஞ்ச் இருக்கு. நம்ம 27 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் யூஸ் பண்ணுவோம். 950 to 945 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 945 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு ட்ரேட் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா September 30 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24,698 இருக்கு. நம்ம அந்த எடுத்துக்கணும். 24,700 கால் ஆப்ஷன் தென் 24,700 புட் ஆப்ஷன் இருக்கணும். ஸோ நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 500 rupees ப்ராஃபிட் செட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் டார்கெட் ரீச் நம்ம பார்க்கறதுக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 40,000 வச்சிருக்கோம் 2:1 ரேஷியோவில். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 30,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு பேங்க் நிஃப்டி பண்ணுறப்ப. இதே நீங்கள் நிஃப்டி பண்ணுறீங்கன்னா 15,000 இருந்தால் போதும். ஓகே, ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேபிட்டல் நமக்கு என்ட்ரி வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸோ இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டில் நமக்கு எப்போல்லாம் பை என்ட்ரி வருதோ அப்போல்லாம் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கும். அகைன் நமக்கு அங்கேருந்து செல் என்ட்ரி வந்தால் ஆல்ரெடி பை பண்ண கால் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் எடுத்துடும். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ நீங்கள் எதுவும் அதில் மேனுவல் இன்ட்ரக்ஷன் இருக்காது உங்களுக்கு அதில். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ இந்த ஹெச்எஃப்டி ஸ்ட்ராட்டஜி அக்யூரசி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம 80% எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணுறப்ப ஸோ ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலாம். நீங்கள் மார்க்கெட்டில் உட்காந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் மொபைலோட மானிட்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணிட்டு சிஸ்டமில் செட் பண்ணிவிட்டு மொபைலில் மானிட்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சிஸ்டம் தேவைப்படுது இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ செல் என்ட்ரி எடுத்துருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 7 பாயிண்ட்ஸ் தான் நிஃப்டி இல்லை. ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸில் நமக்கு ஈஸியாக கொடுத்துரும் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 7,500 இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,450 இருக்கு. பட் ட்ராடவுன் 11,000 போயிருக்கு. ஸோ திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிவு பார்க்கலாம். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 29,850 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷனுக்கு எந்த என்ட்ரியும் வரல. ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ இதான் இன்னைக்கு ஆர்டர் புக்கு. ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கு 42.6. தென் ஸ்கொயர் ஆஃப் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 79.9. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22,350 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் லோக்கல் காலர் வாட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப் த பெஸ்ட் ஷோ. தேங்க்யூ.